என் பதில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நீங்களும் ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்பொழுது ஊழியர்கள் அப்படி என்றால் யார்? ஊழியர்கள் என்று சொன்னால் செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாதவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள். அப்போ ஊழியர்கள் யார் என்றால் கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்கள் தான் ஊழியர்கள் அழைக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்கள் தான் ஊழியர்கள், அப்படின்னு அல்ல. பைபிளில் அநேக ஊழியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிளஸ்ஸட், பாக்கியவான்கள். ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஊழியர்கள் ஒரு ஆராதிக்கிறவர்கள், ஸ்தோத்தரிக்கிறவர்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஸ்தோத்தரிக்கிறவர்கள். ஊழியர்கள் சமூக பணி, சமூக சேவை செய்கிறவர்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள். ஊழியர்கள் தன்னை அல்ல மற்றவர்களை நோக்கக்கூடியவர்கள். மைண்ட்ஃபுல் ஆஃப் அதர்ஸ். அதான் சர்வன்ட் ஆஃப் காட். சர்வன்ட், சர்விங், மற்றவர்களுக்கு சேவை செய்தல். ஷோவிங் ரியல் கன்சர்ன், உண்மையான ஒரு மனப்பூர்வமான ஒரு கரிசனை உடையவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை உள்ளவர்கள். ஊழியர்கள் அற்புதம் செய்யக்கூடியவர்கள். ஊழியர்கள் அதிசயம் செய்யக்கூடியவர்கள். ஊழியர்கள் நோய்களை குணமாக்குகிறவர்கள். ஊழியர்கள் சாத்தானை துரத்துகிறவர்கள். ஊழியர்கள் தாழ்மை உள்ளவர்கள். ஊழியர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். ஊழியர்கள் மனதுருக்கம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். ஊழியர்கள் ஒரு திடமான விசுவாசம் உள்ளவர்கள். இதெல்லாம் சொன்னேன். எந்த அளவுக்கு நீங்க குறிப்பிடுத்த தெரியல, முடிந்த அளவுக்கு நீங்க குறிப்பிடுத்து மனசுல தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இவைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமா ஊழியருக்கு தேவை தேவ அன்பு. அன்பினால்தான் ஊழியம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவை நேசித்த சீசன் தான் யோவான். அந்த பேதுரு வந்து துடுக்க அனுப்பான். பேதுரு வந்து ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் ஓடி ஓடி நல்ல பண்ணுவான். ஆக்டிவாக இருப்பான், நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பான். ஆனால் இந்த யோவான் ஆண்டவருடைய இருதய துடிப்பை கேட்டு மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்து அன்பில் இணைந்திருந்தவன் அந்த யோவான். அதனாலதான் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு எந்த சீசனுக்கு வெளிப்படுத்துறது? யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்தவன். அந்த யோவானை குறித்து சொல்கிறார், இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நான் வருமளவும் இவன் இருக்க. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்தை யோவான் பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரையிலும் யோவான் இயேசுவை பின்தொடர்ந்தான். அந்த மரண நேரத்தில் கூட ஏங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அதோ உன் தாய் என்று சொல்லி சீசனுக்கு ஒரு தாய் போல தன்னுடைய தாயே அவனுக்கு தாயாக கொடுத்து அந்த தாய் பாசத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான். அப்போ ஊழியக்காரர்களுக்கும் இதே மாதிரி நான் என்னென்ன இயேசுவை பற்றி சொல்றேனோ அத்தனை சுபாவங்களும் நமக்கு இருக்க வேண்டும். அது முதல்ல நோட் பண்ணியிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய அத்தனை காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்கிற அந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் சொல்லப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்க போறோம். ஊழியர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். நாம் எல்லாத்துக்கும் வசனங்களை வாசிப்பதில்லை. ஏன்னா ஊழியக்காரர்கள் உங்களுக்கு அதிகமாக வசனங்கள் நல்லா தெரியும். என்னை விட அதிகமாக வேதத்தை அதிகம் நிறைந்திருந்தவர்கள். ஈரோடுல ஒரு ஊழியக்காரர் வந்து வசனங்கள் அப்படியாய் சொல்லுவான். கரெக்டாக இந்த அதிகாரம் இந்த வசனம், இந்த அதிகாரம் இந்த வசனம். நான் மலேசியாவில் ஊழியம் செய்யும் பொழுது அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பைபிளை கொண்டு ஓப்பன் பண்ண மாட்டார். எல்லாமே இந்த அதிகாரம் இந்த வசனம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஊழியக்காரர்களுக்கு தேவை. நமக்கு வசனங்களை எந்த அளவு பழகுறோம், அந்த பைபிளை வந்து உள்ள வச்சுக்கணும். எந்த அளவு நம்ம பழகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வசனங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தான் என்பவன் வசனத்தை அதிகமாக அறிந்திருக்கிறவன். இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே வசனங்களை வைத்துதான் சாத்தான் என்ன செய்கிறான், இது பண்ண போராடுறான். யுத்த களம். அப்போ ஊழியம் என்பவர் ஒரு யுத்த களம் என்று சொல்லணும். ஊழியத்தை பற்றி ஒரு சில பாயிண்ட் சொல்றேன், அந்த அப்படி இருக்கட்டும். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை அப்படி வச்சிருக்கேன். இப்போ ஊழியம் என்பது நமக்கு ஒரு யுத்த களம். ஆமே, நம்ம சாத்தானோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு யுத்த களம். அந்த இந்த இஸ்ரேல் நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அவர்கள் ஹமாஸ் சுத்தி அடிக்கலாம். சுத்தி
நமக்கும் எப்பக்கத்திலும் நெருக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு ஊழியத்தை உண்மையாய் ஊழியம் செய்தால் கண்டிப்பா எப்பக்கத்தில் நெருக்கம் உண்டு. நீ உண்மையாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் இருந்தால் நீ யுத்தத்தில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டு. தோல்வி என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய அத்தியாயத்தில் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்றைக்காவது தோற்றாரா? இல்லை. நம்மையும் அவர் தோற்க விட மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ இந்த யுத்தத்தில் வரும்பொழுது யுத்த சன்னதக்காரர்கள் அப்படின்னா யுத்த வீரர்கள் நம்மை ஆண்டவர் ஒரு சோல்ஜர்ஸாக பொறுப்பாளர்களாக நமக்கு என்று ஒரு யூனிட் தருகிறார். இந்த பிரிவு படைப்பிரிவில் நம்ம யுத்தம் பண்ணணும். இப்போ வாழப்பாடி என்கிற அந்த யூனிட்டில் நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்கள். ஹல்லேலூயா. இதை நடத்தி கொண்டு இருக்கிற இப்போ போதும் வச்சுக்கோங்களேன், அதான் மிலிட்டரி கமாண்டர் மாதிரி. ஸோ இந்த ஏரியா சத்துருக்களுடைய இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிறவருடைய வானமண்டல பொல்லாத ஆளுகளுடைய சேனைகளை ஆமே நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஸோ அன்றைக்கு இந்த நாட்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? சுத்தி பாருங்களா, இஸ்ரவேல் என்று சொன்னால் அந்த எதிரி வந்து ஒருவரை தாக்கினார் கிட்டத்தட்ட 30%, அப்புறம் 30 பேர் அங்கே அடிக்கிறாங்க. 2000 பேர் 2400 நினைக்கிறேன் இல்லையா, அவ்வளோ பேர் இது பண்ணி பாதி பேர் கொண்டு போட்டால் இன்னும் பேர் கொண்டு போட்டார்கள், சிறைப்பிடித்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த தேசத்தையே கையில் எடுத்து கிட்டத்தட்ட லட்சத்துக்கு 80,000 மேலே லட்சம் வந்துடுச்சு, கணக்கில் இல்லை, அவ்வளோ பேர் கொஞ்சம் பிடிச்சான். சரீர பிரகாரமாக அவங்க செய்வது நமக்கு ஒருவேளை ஒரு மட்டும் பாரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆத்தும பாரம் மிகுந்தவர்கள் அல்லவா. ஒரு ஆத்துமா மறித்தா கூட நமக்கு வேதனை ஆளால. பைபிளில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். பைபிள் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக இப்ப சாத்தான் நமக்கு யுத்த காலம் சுத்திலும் நெருக்கம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய நபர்ல உங்களுடைய விசுவாசிய அல்லது உங்களுடைய ஊழியத்தை பிசாசு ஒரு டச் பண்ணா அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு 30 மடங்கு அல்லது 50 மடங்கு நீங்க என்ன சொன்ன அடிக்கணும். அடிப்பீங்களா? சாத்தான் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு தாங்கணும். சாத்தானை துரத்துறதுக்காக என்ன அழைக்கப்பட்டிருந்தேன். கூட நான் ஒரு ஊழியக்காரனை நான் பொதுவாக கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு அன்னைக்கு நான் தனியாக போவேன்னு சொல்லுவேன். அங்கே நான் ஒரு தடவை இந்த ஜெபம் பண்ணுறேன், இன்னொரு ஒன்று விழுது. நான் ஜெபம் பண்ணுறது ஒரு ஆளுக்கு, சாத்தான் விழுது. ஹல்லேலூயா. ஸோ சாத்தான் எந்த மூலம் ஒழிச்சிருப்பான், பதுங்கி இருப்பான். சாத்தான் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் ஊழியக்காரங்க பண்ணியிருப்பீங்க ஜெபம், பதுங்கி ஒழிச்சிருப்பான். அவனை எடுத்து தூக்கி அடிக்கிறது தான் அந்த ஊழியக்காரங்க வேலை. ஹல்லேலூயா. தற்செயலாக போய் ஊழியம் செய்ய போகிறேன். தற்செயல் சும்மா தான். நான் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படி வர வழியில் ஒரு ஊழியம், வழியில் ஒரு நபர் நான் பொதுவாக வாகனத்தில் ஏற்றிட்டு போகிறது உண்டு. அப்படியே கொஞ்சம் சுவிசேஷன் சொல்லுவேன் அந்த இறங்க முன்னாடி. முதல் பாயிண்ட் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் நான் சில ப்ராக்டிக்கலோடு உங்களுக்கு சொல்லுவேன். ஊழியக்காரன் சொல்லும்போது நானும் ஒரு ஊழியக்காரன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்கள இயேசுவை பற்றி சொல்லி என்ன சொல்லுவேன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியா? அது எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்லுவீங்க? இயேசு நேசித்ததுனால தான் நானும் நீ என்னை சந்திச்சுருக்கிறோம். என் வாகனத்தில் நின்று ஏறி இருக்கிறேன். இல்லைன்னா நான் முன்ன போயிருப்பேன், இல்லை நீ முன்ன போயிருப்பேன். ஸோ அதனால் இயேசுவை நேசிக்கிறார். ஒரு வேலை ஒன்றும் சொல்லலாம், அது ஒன்று அவங்கள குத்திட்டே இருக்கும். இயேசு நேசிக்கிறாரா? கண்டிப்பாக அந்த ஒரே வசனம் கிரியை செய்து அவனை வச்சு கொண்டு வரும். அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா கதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தம்பி சிறு வயதிலேருந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அன்னைக்கு அங்கே போனப்பறம் தெரியும் கிறிஸ்டின் வீடு. அப்போது அவங்க இவன் பின்மாறி குடிலாம் இதுவாகி அப்படி போயிடலாம். செத்து பிழைச்சாங்க. ஒரு வயசுலேருந்து செத்து பிழைச்சதுன்னு சொன்னாங்க. செத்து படி மாதிரி ஆச்சு, அது வர பிழைச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்படியாக பாருங்கள், ஊழியத்தில் கர்த்தர் ஆண்டவர் சாத்தானை எப்படி அடிக்கணும் பார்த்தீங்களா? பின்மாற்ற வல்லமையில் இருக்கக்கூடிய அநேக ஊழியர்கள் பின்மாறி போயிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்பவர் பிச்சைக்காரர்கள் அல்ல, நல்லா புரிஞ்சுருங்க. ஊழியக்காரர்கள் என்பவர் பிச்சைக்காரர்கள் அல்ல. மலேசியாவில் போன எனக்கு ஒரு துக்கமான ஒரு காரியம் நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்தியாவில் எல்லாருமே இப்படி கேட்கறாங்க. அப்படியே ரொம்ப நான் சொன்னேன், இந்தியா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க, அந்த வைப்பாரு. அல்லையா? உங்களுக்கு வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. உங்கள்ட்ட ஃப்ரீயாக பேச முடியும். அதான் நம்ம எல்லாம் ஒரே வேற ஏதாவது விசுவாசிகள் இல்லையே, வேற பேச முடியும். பொதுவாக ஊழிய கூட்டங்களில் விசுவாசிகளை கொண்டு வராங்க. கொண்டு வர இருக்கிறது ரொம்ப நல்லது.
அப்பதான் எங்களுக்கும் புரிய பேச முடியும். ஆமென். ஆமென். ஊழியக்காரர்கள் தரத்தில் கீழானவர்கள், அதான் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னா பரலோகத்துடைய ஸ்தானாதிபதிகள் அர்த்தம். பரலோகத்துக்கும் பூலத்துக்கும் நம்ம தான் 2 நின்று மீடியேட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை செய்தார். இப்போ நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம கையில் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். God has started in the cross of Calvary. நம்ம தான் விசுவாசத்தை தொடக்கிறோம், முடிக்கிறோம், நம்மளை கொண்டு முடிக்க வைக்கிறான். அப்ப சாத்தான் அடிக்கிறதுனா நம்ம வச்சு தான் அடிக்க வைக்கிறான். சரிங்களா? ஆண்டவர் என்ன செய்யறது தெரியுமா? ஆவியில சாத்தான் இருக்கிறான். அந்த சாத்தானை மிகாவேல் தூதனை வச்சு அடிக்கிறது ஆண்டவர் சந்தோஷம் இல்லை. மாம்சத்தில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், நம்ம பலவீன பாண்டவர்கள், நம்ம வந்து குறைவுள்ளவர்கள், நம்ம வந்து ரொம்ப இல்லையா கீழானவர், தேவதூதர்களை விட கீழான நான் படைக்கப்பட்டோம். மண், இந்த மண்ணை கொண்டு அவன் அடிக்கணும் தான் ஆண்டவர் முடியும். கைதட்டுங்களேன். மண்ணான சரீரம், இந்த சரீரத்திலிருந்து நம்ம சாத்தனை அடிக்கிறது நமக்கு ஆண்டவர், அதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். ஹார்ட் இஸ் வெரி ஹாப்பி. இல்லைன்னா மிகாவேல் தூதனை வச்சு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடல, விட்டு இருக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நம்மை கொண்டு சாத்தானை அடிப்பதற்கு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் செய்யப்படுறது. அப்போ ஊழியக்காரர்களுடைய ஊழிய களம் இது, யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நம்ம எல்லாரும் யுத்தம் செய்ய வேண்டும். ஜபம் யுத்தம் பண்ணணும். முழங்கால நல்லா எவ்வளோ ஜபி ஜெபி, கால் கடுக்கிற வரைக்கும் ஜெபி. நம்ம கால் ரொம்ப இதாகிட்டா கொஞ்சம் நேரம் எழுப்பி நில்லுங்க. சொல்லலாம் நல்லது. ஐயா உட்காந்து பார்த்தீங்களா, கீழே உட்காந்துருங்க. அப்படி எவ்வளோ முழங்கால யுத்தம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சாத்தனுடைய சத்தங்கள் அசைக்கப்படும். தெரியுங்க, பார்க்க முடியும். ஸோ ஜபம் என்கிற ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஊழியக்காரருடைய டியூட்டி என்ன தெரியுமா? வேற பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் தலையிட மாட்டான். பிழைப்பு நல்ல பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? எடுத்து சத்தமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 1-2 சரி, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், பந்தி விசாரணை செய்வதல்ல எங்க டியூட்டி. திஸ் இஸ் நாட் அவர் டியூட்டி. எங்க டியூட்டி என்ன தெரியுமா? வசனத்தை சொல்வது, தேவ வசனத்தை பகுத்து உணர்ந்து கற்றுக் கொடுப்பது. தேவ வசனங்கள் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் எல்லா நேரத்தோடும் உபதேசம் பண்ணக்கூடியது தான். அதுதான் பிரதானமான டியூட்டி, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்ற வேலைகளை எல்லாம் அதுக்குன்னு சில நபர்களை அங்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கலாம், பரிசுத்த ஆவியில் ஞானமும் நிறைந்த 7 பேரை நிரூபித்தார்கள். 7 பேர், 5 பேர், 9 பேர், தட் இஸ் யுவர் சர்ச்சுடைய இதை பொறுத்தம். ஆனால் ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்யணும். ஊழியக்காரங்க ஸ்கூல் தொடங்குறது நாங்கள் யோசிப்போம். நிறையா இருக்கும். நாங்கள் ஸ்கூல் தொடங்குறதுலாம் எனக்கு பிசாசு நிறைய இடத்துல எங்கேயாவது டைவர்ட் பண்ணி விட்டுரும். நம்மளோட மைண்டு கான்சன்ட்ரேஷன் எங்கேயாவது திருப்பி விடுறதுல பிசாசு ரொம்ப குறியாக இருப்பான். என்னடே வட இந்தியாவில் பீகாரில் எல்லாம் ஸ்கூல் தொடங்குங்க, அப்போ தான் அவங்களை ஊழியர் செய்ய முடியும்லாம் சொல்லி, அந்த மாதிரி பஞ்சாபில் ஊழியர் செய்ய ஒரு ஸ்கூலே தர்றாங்க, விலை கிடக்கு, உங்களுக்கு காசு கொடுக்கணும் பரவாயில்ல நடத்துங்க. இப்படி நம்ம ஊழியர் டைரக்ஷன்லேருந்து கொஞ்சம் திசை திருப்பக்கூடியது. ஸ்கூல் தொடங்குறது நம்ம வேலையில், ஸ்கூல் தொடங்குறது விசுவாசிகள். விசுவாசிகள் ஸ்கூல் தொடங்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், எந்த ஸ்கூல் தொடங்குறது, காலேஜ் தொடங்குறது நம்முடைய டியூட்டி ஆகல. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தொடங்கினா பைபிள் காலேஜ் ஆரம்பிங்க, பைபிள் ஸ்கூல் ஆரம்பிங்க. ஈவினிங் பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் கிளாஸ் போகிறாங்க தெரியுமா, அந்த நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பைபிள் ஸ்கூல் படிக்கட்டும். இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடியது பைபிள் ஸ்கூல் நாங்கள் அதிகமாக. அமெரிக்காவில் ஒரு மாகாணம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாகாணத்தில் பைபிள் கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எழுதணும் இல்லையா பாடம், இதே மாதிரி பைபிள் பற்றி ஒரு பாடம், அதில் எழுதி பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி கர்த்தரை பற்றியுள்ள அறிவில்லை வளர்த்தோம். ஸோ வேத வசனங்களை ஜெபிப்பதும் போதிப்பதும் இல்லையா. அப்போ எங்க வேலை என்னது? 4ஆம் வசனம் வாசிக்க சத்தமா, சத்தமா வாசிங்க. நாங்களோ யாரு? ஊழியக்காரர், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஜெபம் பண்ணும்படி அனாயிண்டிங். நம்ம ஜெபிக்கிற மாதிரி மற்றவர்கள் ஜெபிக்க முடியாது. நம்ம வேத வசனத்தை போதிக்கிற மாதிரி மற்றவங்களால போதிக்க முடியாது.
ஒரு அரசியல்வாதியை கொண்டு விட்டு போதிக்க முடியுமா? ஒரு முதல் மந்திரியை கொண்டு வந்தால் ஜெபிக்க முடியுமா? அவர்களால் பிசாசுகளை துரத்த முடியுமா? That is the duty for us. So நாங்கள் ஜெபம் பண்றதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நோ கேப். அந்த சைக்கிள் கேப்ல தான் பிசாசு கிரியை செய்வான். ஏன்னா நான் முதல்ல ஏற்கனவே தியானம் பண்ணி கொண்டு வந்ததும் உங்க சர்ச்சுக்கு ஃப்ரெண்ட்ல நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்த போது சில சம்பவங்களை கேட்டேன். ரொம்ப கேட்க முடியல. கேட்டதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் நினைக்கக்கூடாது பாஸ்டர் வந்து அங்கே சொன்னது கேட்டு தான் நான் சொல்றேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஆண்டவர் மனசில் சில காரியங்களை நடத்தி விட்டார். ஊழியக்காரர்கள் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்முடைய டிபெண்டிங் நாட் ஜாப், நாட் டிபெண்டிங் அபான் மணி. நம்முடைய ஒரே டிபெண்டன்ஸ் ஜீசஸ். இந்த கமிட்மெண்ட்ல தான் ஊழியம் செய்யணும். நான் சொல்லக்கூடியது முழு நேர ஊழியக்காரர்களுக்கு. இன்னும் சிலரெல்லாம் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படிதான் பவுல். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ, சுவிசேஷம் எல்லாரும் சொல்ல வேண்டும். விசுவாசிகளும் எல்லாரும், அதாவது ஆண்டவர் அனாயிண்டிங் பண்றது அதுக்காக தான். ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்து ஞானஸ்நானம் எடுக்க வச்சு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை அப்படியே இந்த ஃபார்ம் கொண்டு வரதே எதுக்காக தான்? சீசரை உருவாக்கு. நீ சீசராக சீசரை உருவாக்க வேண்டும். அப்புறம் ஊழியத்தில் நிறைய பார்ட் இருக்குது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். ஸோ எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு நினைக்க கூடாது. தயவு செய்து எல்லா ஊழியத்தையும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு குறுகிய மனப்பான், ஒரு ஷார்ட் மைண்ட். ஆண்டவர் இப்போ ஒரு பல்லக்கோனை, ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டால ஹார்ட் தான் பண்ண முடியும். ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டால ஐ தான் பண்ண முடியும். இல்லை நியூராலஜிஸ்ட் அவங்க நரம்பு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்குது. சுவிசேஷனுடைய வேலையை செய், நீ மேய்ப்பனுடைய வேலையை செய், நீ கண்காணியா கண்காணி இல்லையா? பிஷப் இன்னொரு பேர் கண்காணி. ஸோ கண்காணிக்கிற டியூட்டி பண்ணு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கிறது. உத்தரவாதத்தில் உக்ரானத்துவம் இருக்கிறது. உக்ரானக்காரன் நம்மளுடைய பேர் இருந்தது ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நோட் பண்ணி. ஊழியக்காரன் என்பவன் தெய்வத்துடைய ஸ்தானாதிபதி. ராஜாவின் ஜெயக்கம் நமக்கு இருக்குது. என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்கிறது, ராஜாவின் ஜெயக்கம்பீரம். நம்ம இங்கிருந்து அம்பாசிடர்ஸ் போனாங்க, இந்தியாவில் இருந்து தூதர்கள் போனாங்க, அவங்கள மரியாதை இருக்காங்க. நம்ம பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள், பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம இங்கிருந்து நம்ம அங்கே கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதிகள் டியூட்டியை கொடுத்திருக்கிறார். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். உக்கிரானத்துவம் உள்ளவர்கள், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். இது ஒரு கனம், இந்த ஆனரபிள் ஜாப். நினைக்கிறீங்களா? நான் வந்து இன்ஜினியர் பேசிக்கலி. நான் மேத்தமேட்டிக்கெல்லாம் ஸ்டாண்டம் 100 எடுத்தவன். ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் விடவே மாட்டாங்க. படம் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். என் கூட படித்தவங்க 5 பேர் போட்டால் போடு, ஒரே கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் நம்ம. அதனால எங்களெல்லாம் தூக்கி ஒரே கிளாஸில் போட்டாங்க செக்ஷன். சரி, நல்ல போட்டி போட்டு இல்லையா? ஸோ அப்படி நான் படித்தவன் தான். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டுவீங்க. படிக்கிற உங்களுடைய பிள்ளைகள்லாம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. நான் எக்ஸாம் எழுதுறது வித்தியாசமாக இருக்கும். தெரிந்த கொஸ்டின், கொடுத்த கொஸ்டின் எல்லாமே எழுதி முடிக்கிறது தான் நம்ம வேலை. டைம் எடுத்தால் எல்லாம் எழுதி முடிச்சுருவோம். ஹல்லேலூயா. ஸோ படிக்கும் பொழுது கூட அந்த புக்கு மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட், ஒரு பயிற்சி விடாமல் படிப்பேன். செலக்ட் பண்ணி படிக்கிறது அல்ல. அது மட்டும் இல்லை, ஈவன் பாத்ரூமில் கூட கொண்டு போய் படிக்கிறது உண்டு. பஸ்ஸில் போகும்போது ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு படிக்கிறது உண்டு. இப்படிலாம் படித்தது தான் காலங்கள். அப்போ தான் யோசிப்பேன், இதெல்லாம் படித்து வீட்டில் சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் நான் இதுக்காக படிக்க வச்சேன், இதெல்லாம் படித்து நீ ஊழியது தானே வந்த. ஆமாம், ஊழியக்காரங்க அறிவில்லாதவனா? நம்பர் 1 தான். யூ ஆர் நம்பர் 1. கை தட்டுங்க பார்க்கலாம். நம்மளை ஆண்டவர் நம்பர் 1ஆக செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் நம்பர் 1 அந்த ஊழியர்கள் இருக்கணும். ஊழியக்காரர்களை பற்றி நம்ம சாதனைப்படக்கூடாது. ஒரு பக்கம் சர்வெண்ட் ஆஃப் காட் தான், இன்னொரு பக்கம் அவர் நம்மளை எப்படி ஆனர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2 சைடு உண்டு கண்டிப்பாக ஊழியக்காரங்களுக்கு. ஒரு பக்கம் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நிந்த உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் உண்டு. கர்த்தர் கொடுத்தார், எடுக்கவும் செய்வார், கொடுக்கவும் செய்வார். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. கர்த்தருடைய வேலை கொடுப்பதும் எடுப்பதும் கர்த்தருடைய வேலை. ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. கரங்கள் தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சாத்ராமே சாபேத்திரர் சொல்றாங்க, கர்த்தனை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் இல்லையா, விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், என் ஊழியத்தில் ஆத்மாக்களை தந்தாலும் தராமல் இருந்தாலும்
புரியுதுங்களா? என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஐயா நேரத்தில் நினைச்சாங்க 2 நாள் வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாரு. 1 2 சில நேரத்தில் 10 15 பேர் வருவாங்க. சொல்லிட்டு போகிறதில்லை. ஒரு ஆள் வந்தாலும் ஜபம் தான். கம்மியான 2 பேர் ஒருமைப்பட்டிருந்தால் பூமியில் வாங்கிப்போம். நம்ம சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற வேண்டும். இந்த காலத்தில் ஊழியம் செய்வது எப்படி என்பதை ஒரு நாலேஜ் நமக்கு வேண்டும். இந்த காலத்தில் மீடியா அத்தனை டெக்னாலஜி ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். பவுலை இப்போ ஊழியம் செய்ய விட்டா அவ்வளவு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் எடுத்துட்டு பண்ணிப்பார். நம்ம ஒதுக்கிறோம். நம்ம ஒதுக்கினா சாத்தான எடுத்துரும். அதனால சில நேரத்தில் நம்ம வந்து வாட்ஸ்அப் ப்ரேயர்லாம் தொடங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. வாட்ஸ்அப்பில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் நம்முடைய வாட்ஸ்அப்பில் 2 ஜபம் வரும் காலையில். நான் எழுத்து நம்புறீங்களா? 9ஆம் கிளாஸ். அவன் என்ன டியூட்டி கொடுத்து தெரியுமா? இவன் வச்சுக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்டே இந்த ஆப்ரேட் பண்ண டியூட்டியை கொடுத்து அவனே ஆன் பண்ணி கால் பண்ணி எல்லாரும் அவனே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதுலையோ ஸோ சிறு பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்தணும். சிறு பிள்ளைகளை எல்லாம் நம்ம அங்கேயும் டைவர்ட் பண்ணி விடக்கூடாது. மைண்டை யூடியூப் சேனல் அங்கேயும் பார்க்காது, பைபிள் சேனலை இங்கே கொண்டு வரணும். டைரக்ஷனை மாற்றி விடணும். டெக்னாலஜி நமக்கு தேவை. ஊழியக்காரனுக்கு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை. மற்ற ஜனங்களை விட நம்ம சர்ப்பத்தை போல வினவர்களாக இருக்க வேண்டும், புறாக்களை போல கபடர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல யாரும் நம்ம ஏமாற்றிட்டு போகக்கூடாது. நம்முடைய விசுவாசியில் யாரும் ஏமாற்றம் விடக்கூடாது. தாவீதை போன்ற வைராக்கியம். ஒரு விசுவாசியை பிசாசு அடித்தால் அந்த பிசாசை கொல்ல விடக்கூடாது. புரியலையா? ஒரு ஆட்டை மட்டும் சிங்கம் அடிச்சது விட்டாரா? அந்த மாதிரியான ஊழியர்களுடைய ஒரு விசுவாசிக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகளை பற்றி உள்ள கரிசனை நமக்கு வேண்டும். கிறிஸ்துவரியான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப உக்கிரானத்துவம் உண்மை உள்ளவரை நன்றிதான் நம்ம ஊழியத்தில் தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி ரட்சித்து நம்முடைய பழைய வாழ்க்கை நினைச்சு பாருங்க. நமக்கு ஊழியத்துக்கு சம்பந்தம் உண்டா? நோ ரிலேஷன். நமக்கு ஊழியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஊழியக்காரர்கள் சொன்னா ஊழியக்காரர்கள் தேவர்கள். ஆண்டவர் பைபிளை போட்டுக்கிற உங்களுக்கு தேவர்கள் நினைக்கும். நம்ம தான் உண்மையில தேவர்கள். இன்னைக்கு அநேகம் தேவர்கள் சொல்லிட்டு போட்டுட்டு இருக்குது. ஊழியக்காரர்கள் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமை வரும். ஆரம்பத்தில் ஊழியம் செய்வார்கள், அப்புறம் பதவி பட்டம் பணம் அந்தஸ்தில் வரும்போது பின்வாங்கி போவாங்க. இதுதான் சாலமோன் வாழ்க்கை இருந்துச்சு. ஆரம்பத்தில் நல்ல பெரிய பொறுப்பில் இருந்தார்கள். கடைசியில் கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் அப்படி ஆண்டோட நல்ல வல்லமையாக பயங்கரமாக இருந்தான் கடைசியில். அது மாதிரி ஊழியத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து உயர்வு வர்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங் உயர்வை விட போக போக ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்வு வர்றது நல்லது. அல்லையா? பல பாடுகளை பல கஷ்டங்களை எல்லாம் அப்படி எனக்கு வாழ்க்கை அப்படி தான் என்னை உயர்த்துறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணும். எனக்கு 50 வயசு, நான் 17 வயசில் என்னை சந்தித்தேன். 33 வருஷம் என்னை புடமிட்டிருக்கிறார். அல்லையா? ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நோக்கத்துக்காக தான். God has a beautiful plan about you and me. ஒவ்வொரு குறித்தும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கார், அழகிய திட்டம் வச்சிருக்கார். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. It is a beautiful plan. ஆண்டவர் நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஏனென்றால் அசாதாரணமான தெய்வத்துக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அசாதாரணமான தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்கள். அதனால நீங்கள் அசாதாரணமானவர்கள். ஆமென். அதனால நம்ம பிழைப்பு கெடுத்த அலுவலர்கள் இல்லையா? எந்த ஒரு வியாபார சம்பந்தமான காரியத்தையும் நம்ம வந்து செய்யக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அங்கெல்லாம் பார்த்தா ஊழியர் கூட்டத்தில் தான் எல்லா பிஸ்னஸும் பேச கூட்டு வந்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. அது பாராட்டு. அன்னைக்கு பெரிய மீட்டிங் நடக்கும், பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கும். ஏன்னா ஊழியக்காரங்க ரொம்ப பொருளாதார கஷ்டப்பட்டாங்க. அதில் ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சுன்னா நல்லது தானே, அதுக்காக ஒரு வழி. ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டாங்கன்னு யார் சொன்னது? இன்னொரு செய்தியுடைய பின்பகுதியில் பார்ப்பீங்க ஊழியக்காரங்க யாருன்னு. ஊழியக்காரங்க தான் உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள். எதுட்டுங்க சந்தேகம்? நம்பர் 1, என்னுடைய பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வரல. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஸ்காலர்ஷிப் அதை விட இங்கே மேலே தருவாங்க. எல்லா பசங்களும் ஸ்காலர்ஷிப் வந்துருக்கோம். என்ன பையனுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் வரலையா? பிஇ படிக்கலாம், சேர்க்கணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி.
நான் அதுக்காக தேடி போகவும் இல்லாங்க. இங்கே இருந்து 2000 ரூபா செலவு பண்ணி 10,000 ரூபா ஸ்காலர்ஷிப் வேண்டி ஹல்லேலூயா நான் ஆண்டோட ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு தர விருப்பம் இருந்தாலும் தாருங்க. ஆமென். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வந்து சின்ன சின்ன காரியங்களுக்காக என்ன செய்யறோம்? ஓடிட்டே போறோம். பெரிய ஒரு காரியத்தை நம்மகிட்ட ஆண்டு வச்சிருக்கிறார். அதான் சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக நம்ம ஓடிட்டே போறோம். நம்ம வந்து யாரிடத்திலும் கேட்டு வாங்கக்கூடியவர்கள், நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக வைக்க போகிறார். இந்த மார்ச் மாசம், இந்த மாசத்தை நோட் பண்ணிடுங்க, உங்களை கர்த்தர் கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிறார். ஆமென். நீங்க வாங்குறவர்களாக கொடுக்கிறவர்களாக மாற்றக்கூடிய ஊழியத்தை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பாருங்கள், எந்த ஒரு விதத்திலும் எங்கே ஏமாந்துறாங்க, எந்த ஒரு பிசினஸோ எந்த விதமான காரியங்களோ நம்முடைய சபையிலையோ ஊழியத்திலே வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் முழங்கால் என்று ஜெபிக்க வேண்டியவர்கள், ஊழியக்காரர்கள் அரசியல்வாதிகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அரசியலை ஊழியத்தில் கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு தீர்க்கதரிசியாவது ராஜாவை தேடி போனாரா? ராஜாவை தேடி வரும், ராஜா தான் தேடி வரும். ஊழியக்காரன் ராஜாக்களை தேடி போகும் சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. ராஜாவுடைய வஸ்திரத்தை கூட எடுக்க விரும்பல அவரு, கொண்டு போயிரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ளவர்கள். உண்மையாய் ஊழிய செய்கிற தீர்க்கதரிசிகள் எப்படியும் போஷிக்கப்படுவார்கள். காகத்தை கொண்டாக போஷிப்பார். ஆமென். விதவை சாக போற விதவை கொண்டு போஷிப்பார். சாக போற அடுத்தது கடைசி. ஆண்டவருக்கு எப்படியும் போஷிக்க தெரியும். ஆண்டோடைய சைடில் விட்டுறணும். நம்ம சைடில் பிடிச்சு வச்சிருக்கூடாது. சுயம். நம்ம சில காரியங்களை இந்த ஆபிரகாம் செய்த ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களுக்குள்ள ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல பெருப்பேன் சொன்ன பிறகு என்ன பண்ணாரு? ஆகாரம் எடுத்துக்கணும். தனக்கு ஒய்ஃப்ல வர்றது கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்ற, நான் அதை தருவேன், ஆசீர்வாதத்தை பாரு, ஊழியக்காரனுடைய மேன்மை பாருன்னு சொல்லி வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் சைடா ஒரு சின்ன ஒரு பிசினஸ், கொஞ்சம் சைடா ஒரு சின்ன ஒரு ஜாப், கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணும் சாத்தான். நல்லா புரிஞ்சு. ஆண்டவர் டைவர்ட் பண்ண மாட்டார். ஆண்டவருடைய நம்பிக்கை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். He is correct, righteous. அவர் கரெக்டாக இருக்கிறார். நாம் தான் சரியில்லை. நம்ம படைத்த தேவனிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. நம்ம அழைத்த தேவனிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அவர் கரெக்டாக இருக்கிறார். நீ இப்படி செய்தா செய்வேன். நம்மை பிசாசு தேவனோடு நெருங்க விடாது. ஆண்டவரிடம் இருந்து உள்ள ரிலேஷன்ஷிப்பை பொதுவாக உடைக்கிறது தான் பிசாசு. சிங்கம் என்ன பண்ணும்? அப்படியே கூட்டமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஆடை ஒன்றா தனியாக அடிக்கும். இதுதான் இன்னைக்கு ஐக்கியம். அதான் ஊழியர்களோட ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஐக்கியத்தை குலைப்பான். தேவ சமூகத்தை விட்டு தூரமாக கொண்டு போக வைப்பான். இந்த நாட்டில் எத்தனை பேர் பிஸ்னஸுக்கு போனாங்களா மீட்டிங் எனக்கு தெரியாது. இல்லையா? ஸோ இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூட பிஸ்னஸ் மீட்டிங்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் மீட்டிங் தொடங்குறாங்க. நான் என்ன சொல்லுன்னா, ஆன்லைன்லாம் பிஸ்னஸ் மீட்டிங் தொடங்குற நேரத்தில் 8 மணி நேரத்தில் ஏன் பைபிள் தொடங்கக்கூடாது? பைபிள் ஆன்லைனில் பண்ணுங்க, தப்பே கிடையாது. எப்படி ஆகிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இப்படி ஆகிடும், தடவி ஆகிடும், எப்படி ஆகிலும் கிறிஸ்து அறிவிக்க வேண்டும். நான் இனி மொபைலில் தொட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கொரோனா டைமில் 2 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மொபைல் இருந்ததால தான் ஊழியம் செய்யலாம். அதை மறந்துட விடக்கூடாது. மொபைல் இஸ் நாட் சின். இது பாவம் இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய விதம் தான் பாவம். அந்த கனி நல்ல கனி தான், நன்மை தீமை அறிந்தக்க கனி தான். அதை புசித்து நீ தான் தப்பு. கனி தப்பு கிடையாது, நல்ல கனி தான். கனியில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதை ஏற்ற வேலையில தந்திருப்பார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சு புசிச்சது, அது சாத்தானுடைய சொல்ல கேட்டு பசிச்சது தான் தப்பு. ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? சாத்தானுடைய சொல்ல கேட்டு நம்ம இந்த காரியம் செய்யக்கூடாது. என்ன சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே? அப்போ ஊழியக்காரனுடைய அந்த நாட்களில் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று ஜபம் பண்ணி வசனத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு சந்திக்க போறீங்களா? அந்த குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சம் பேசணும். இதை கருத்தாய் போதித்து இல்லையா அவங்களுக்கு சொல்லணும். அதிகமாக வருகை பற்றி சொல்லுங்க. இயேசு மாறினாதா, இயேசு வரப்போகிறான், இந்த காரியத்தை அதிகமாக சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. சந்தோஷம். தயவுசெய்து நம்ம உள் மனதில்
அதெல்லாம் வந்து உலகத்தில் ஊழியம் செய்யப்படுகிறது ஆதாயம். அல்லேலூயா. நம்ம அந்த ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யவில்லை, நம்ம வசனத்துக்காக ஊழியம் பண்ணோம். வசனத்துக்காக உண்மையை ஊழியம் செய்தவங்க இதுவரைக்கும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்தது காணவில்லை. அல்லேலூயா. அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சு. ஒருவேளை முன்புடைய காலகட்டங்களில் ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவனுடைய சந்ததியை தூக்கி தான் இருக்கிறார். இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சது நிறைய ஊழியர்களுடைய பிள்ளைகளை நல்லா வச்சிருக்காங்க ஆண்டவர். நம்ம பிள்ளைகளை தயவு செய்து ஊழியத்தை விட்டுட்டு வேற டைரக்ஷன்ல கொண்டு போகக்கூடாது. நான் என் பையனை வந்து என்ஜினியர் படிக்க வச்சாலும் அவன் ஊழியம் தான். என்ன படிக்க வைங்க, எம்பிபிஎஸ் படிக்க வைங்க, எல்லாம் படிக்கட்டும், சகல கலையிலும் தேர்ச்சி அடைந்து வரணும். சவுல் இல்ல பவுல் சகல புத்துவான். நீங்க பேதுரு நினைக்கிறீங்க, சாதாரண நினைக்கிறீங்களா? மீன் பிடிக்கிறவங்க அவரை மாதிரி திறமைசாலி கிடையாது, பயங்கர டேலண்ட். அதான் அவங்க ஆச்சரியம். இப்படி முடிக்கலாம், எனக்கே இன்னொரு ஆள் அட்வைஸ் பண்ண வேண்டியது. அவர் ஆசாரிய வேலை செய்கிறவர், அவருக்கு எப்படி மீன் பிடிக்கிற வேலை தெரியும்? இருந்தாலும் வார்த்தையின்படி நான் போடுவேன். உங்களுடைய வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் டேலண்டாக இருக்க வேண்டும், திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். பெசிலேயலின் ஞானத்தால் நிரப்பின ஆண்டவர். தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? விவரித்து சொல்லுகிறவர்கள். எக்ஸ்பிளனேஷன், விவரித்து சொல்லுகிறவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. எலியேசர் ஆபிரகாமுடைய சின்சியர் ஊழியக்காரர் தான் எலியேசர். அவர் என்ன பண்றாரு? எல்லா காரியங்களையும் விவரித்து சொல்றாரு. லாபானோட வீட்டில் எல்லாம் போய் கரெக்டா ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கும் போதே அங்கே ரெபெக்காள் வந்து நிற்கிறார். புரியுதுங்களா? ஊழியக்காரர் உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். பிதாவுடைய சித்தத்தை அறிந்து அதுக்கேற்ற விதமாய் நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த சித்தம் இல்லை, பிதாவுடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பெயரை பற்றி நிறைய இருக்குது பைபிளில். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், நிறைய நாமங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறார். வாசிக்கலாமா? சத்தமாக வாசிக்க. சங்கீதம் 35:27. சங்கீதம் 35:27. பாத்தீங்களா? ஊழியக்காரங்க வந்து சுகமா இருக்கிறது ஆண்டவருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். பிரியமானவர் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ வேண்டும் என்று தான் வச்சிருக்கிறார். முதலாவது ஆத்மா வாழ வேண்டும். ஆத்ம நன்மைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு வேண்டிய உணவு, அதுக்குரிய எல்லா காரியங்களும் நம்ம கொடுக்க வேண்டும். நல்ல ஆவியிலிருந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஊழியக்காரர்கள். நல்ல அந்நிய பாஷைகள் அதிகமாக பேச வேண்டும் ஊழியக்காரர்கள். சில விஷயங்கள் நாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆவியான சில உனக்கு வர சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் எப்போதுமே என்னதான் பிரசங்கம் முக்கியப்படுத்தாலும் கடைசியில் நான் என்ன செய்வேன், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டுக்கு அவன் கொடுப்பேன். ஒருவேளை அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாலும் ஆவியானவர் தான் என்ன உள்ளது பேசுவேன். அது என்ன உணரும். எனக்கே அந்த நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ பாயிண்ட் எங்கே வந்து எனக்கே தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்கள் விவரித்து சொல்லுகிறவர்கள். எஸ்ரா நல்ல தேறின வேதபாரகன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் நம்மளை தேடி வருவார்களாம். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுக்கணும். சரியா? கருத்தாய் போதித்து கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட போவாங்க, வேற எங்க போவாங்க? விதவிதமாக கொடுக்கணும். வெரைட்டிஸாக உணவு மட்டும் சாப்பிட தெரியுது இல்லை. இன்னும் இட்லி சாப்பிட்டோம், நாளைக்கு இட்லி சாப்பிட மாட்டோம், நாளைக்கு வேற ஏதாவது சாப்பிட்றோம். அப்போ பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறியும் பொழுது பரமபிதா அதை விட அதிகமானவர்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? விதவிதமாக வேதவசனங்களை நல்லா பகுத்து ஆராய்ந்து ஆண்டவர் பக்கத்தில் முழங்கல் போட்டு நில்லுங்க. கண்டிப்பாக ஆவியானவர் பேசுவார். பைபிள் காலேஜ் மட்டும் படிச்சு அல்ல, நான் பைபிள் காலேஜ் படிச்சதெல்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் பேசினா இப்போ உங்களுக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு தகையாது. இல்லையா? இது ஐயாவிட்ட கேட்டால் தெரியும். பைபிள் காலேஜ் படிச்சதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் ஆவியானோட தான் விட்டு கொடுக்குறோம். எவ்வளோ தான் பேக்ரவுண்டு படித்தாலும் அந்த செய்தி நேரத்தில் ஆவியார் என்ன பேசுகிறது தான் நடக்கும். இல்லையா? அதனால் நீங்கள் ஆவியானோட ஒப்பு கொடுங்க. வேதத்தை நல்லா பகுத்து நல்லா திரும்ப 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 படிங்க. திரும்ப திரும்ப படிக்க 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 ஊறிட்டே இருக்கும், ஊற்று வந்துட்டே இருக்கும். அது நித்திய ஜீவகாரமாக ஊறுகிற. ஸோ அதனால் ஒருக்கா நான் ஒரு போர்ஷன் படிச்சுட்டு இனி படிக்கக்கூடாது கிடையாது.
எனக்கெல்லாம் ஒரு போர்ஷனை திரும்ப திரும்ப படிக்க படிக்க விதவிதமான கோணங்கள் ஆவியான வெளிப்படுத்தி கொடுப்பது உங்களுக்கும் செய்வார். நல்ல கேட்கறதுக்கு நல்ல காதை தீவிரிக்கணும். பொதுவாக நான் வந்து ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் பாடம் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் டீச்சர்ஸுக்கெல்லாம் கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்கூலில் எங்களுக்கு தெரியாதுதான், நாங்களே டீச்சிங் பண்ணுறோம், இவர் அப்படி என்னதான் எங்களுக்கு போதிக்க போகிறாரு. அப்புறம் 2 மணி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க எல்லாம் முடிவாங்க, ஓஹோ மிஸ்டேக் நம்மகிட்ட நிறைய இருக்குது, அலர்ட் ஆயிடுவாங்க. நம்ம எப்போதுமே கேட்கணும், கேள்வி ஞானம். நான் எல்லாம் இப்போவும் நீங்கள் யாராவது பிரசங்கம் பண்ணால் கொண்டு குறிப்பிட தான் செய்வேன். அதனாலயா நம்ம தேர்னேன் என்று நினைக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்காக எதுக்காக அழைக்கப்பட்டோம், அந்த பந்தை பொருளை பிடித்துக்கொள்ள வேண்டிய ஆசையை தொடர்ந்துட்டே இருக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரை பற்றி அறிஞ்சிட்டே இருக்கணும், மறுபக்கம் கொடுத்துட்டே இருக்கணும், அறிஞ்சிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். தேக்கி வைக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு அதிகாரம் படிச்சிட்டீங்களா, யார்கிட்டயாவது சொல்லுங்க. வசனத்தை படிச்சிட்டீங்களா, அதை வெளியில கொண்டு வரணும். அப்படி வெளியில கொண்டு வந்தாதான் உள்ளவன் அவருக்கு கொடுக்கப்படும். உண்மை உள்ள ஊழியக்காரன் சரியா கொடுப்பான். நம்மகிட்ட நன்மையானவர்களை நம்மகிட்ட நல்லதை கேட்கணும்னு வருவாங்க. வசனங்கள் நல்லா பகுத்து கொடுங்க. உங்களால் முடிந்தவரை அந்த ஆத்மா அவங்களோட போவே மாட்டாங்க. நல்லவையா சுத்தி தேங்கி இந்த மாதிரி சுத்தி இருப்பாங்க. நீங்கள் வசனங்களை பகுத்து கொடுக்காம இருந்தா உங்க மைண்ட் உங்க மனது டைவர்ட் ஆனா அவங்களும் டைவர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ விசுவாசி போயிட்டாங்கன்னு சொல்லி நீ அடுத்தும் புலங்களாலும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு அந்த மாதிரி விவரங்களா இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 3/4 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் பேசுறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எவ்வளோ நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்துருப்போம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் அந்த சர்ச்சுக்கு வராங்கன்னா அவங்க பல விதங்கள் பல பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க, பல பின்னணித்திலிருந்து வருவாங்க. இந்த என்னுடைய ஆன்லைன் ஜபத்தில் கூட நிறைய ஹிந்துஸ் முஸ்லீம் எல்லாம் வராங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாம் அப்படியே கேட்டு இருக்கிற நினச்சி கட் பண்ணிட்டு போவாங்கன்னு தான் நினச்சேன். இன்னும் சில பாயிண்ட்லாம் அவங்களுக்கு கட்டுக்கெடுத்துட்டு போவோம். அவங்கள இருக்கிறதால என்ன ஃப்ரீயாக பேச முடியல. அதனால ஸோ அப்படியாக அவங்க இருந்து தான் இருக்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க, அப்படியே அட்டாச் ஆகிட்டாங்க. கிறிஸ்தவ கர்த்தருடைய வசனங்களை பகுத்து போதிக்கணும். என் ஊழியக்காராய் ஆபிரகாமுடைய பிளஸிங் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆபிரகாமுடைய பிளஸிங் தெரியுமா? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஆமென். அப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியுமா? ஆபிரகாம் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஜிப்பா போட்டுட்டு எல்லாம் முழு நேரம் போனால் மட்டும் இல்லை. ஆண்டவர் ஊழியக்காரர்கள் நிறைய பைபிள் இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் எடுத்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் ஊழியம் தான். பணத்தினால் ஊழியம் செய்த சில சகோதரிகளும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, செல்வத்தால். ஹல்லேலூயா. அது மாதிரி பணிவிடை செய்த ஊழியக்காரர்கள் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்க குறைவு கன்னியாகுமரியில எல்லாம் கிட்டத்தட்ட நிறைஞ்சிடுவாங்க. இங்கேயும் இனிமேல் நிறைந்து வருவார்கள் என்று நம்பி ஒதுக்கப்படுகிறது. சகோதரிமார்களை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. லூக்கா 8:2 வாசிங்க. லூக்கா 8:2 சீக்கிரமாக. நம்ம நினைப்போம் நம்ம வந்து சகோதரர்கள் மட்டும்தான் ஊழியக்காரர்கள் அப்படின்னு இல்லை. ஆண்டு இயேசு கிறிஸ்துவ கூடயே சகோதரிமார்கள் ஊழியம் செய்திருக்கிறாங்க. சீக்கிரம் எடுக்க பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மரியா எனப்பட்ட மரியாளும் ஹெரோதேவின் தாயக்காரனான மூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆவிகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடைய எப்படி அநேக ஸ்திரீகள் கவுண்டர்ஸ் 10-12 போடல. சீசர்களுக்கு 12 போட்டாரு. ஆனா இந்த ஸ்திரீகளுக்கு கவுண்டிங் போட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால எண்ணம் போடல இங்க இல்லையா? இதை குறித்த பார் நமக்கு வேண்டும். பொதுவாக அதிகமாக இப்போ வந்து சர்ச்சில் இருந்தாலும் சரி ஊழி செய்கிறவங்க சகோதரிமார்கள் எடுத்து பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்காக நான் யோசிக்கிறேன், ஆண்டு சாத்தானுக்கு கொடுக்கக்கூடிய அடி இதுதான். நீ வந்து ஏவாளை தான் முதல்ல கையில் எடுத்த, அதனால அந்த ஏவாளை போல உள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து அடிக்க போறான்னு சொல்லி அடிக்கிறாங்க. கரெக்டுமா? அதனால இது உண்மை. இட்ஸ் தி ஃபேக்ட். சாத்தான் எல்லாம் எப்படி பலவீனர்களை தான் அடிச்சு அடிக்கிறார் தெரியுமா? பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை கதை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்கள் படிப்பறிவில்லாதவர்களையும் பேதைகளையும். இவங்க பேச்ச பாருங்க. பேதுரு பற்றி சொல்றாங்க, இவன் ஒரு மீன் பிடிக்கிறான். இவன் பேச்சு பெரிய வேத பாரத பிரசான ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
ஞானிகளை வெட்கப்படுத்துவார் உங்களை வைத்து. இது அனந்த ஞானம், இது பரலோகத்திலிருந்து உன்னத ஞானம். தேவாவியை பெற்றவர்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் காலம். யோசேப்பு உக்கிரானத்துவம் உள்ளவனாக இருந்தான், விசாரணைக்காரனாக இருந்தான். தேவாவியை பெற்ற இவனை போல ஒருவன் இல்லை என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வச்சிருக்கிறார், வேற யார்ட்டையும் வைக்கல. நம்ம இடத்துல அவருடைய ரகசியமே இருக்கிறது. அவர் நமக்கு கொண்டு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஊழியக்காரருடைய சொற்படி கேட்கிறார். நம்ம சில காரியங்களை சொன்னா கேட்பார். பனி அதாவது அக்கினி இறங்கட்டுன்னு சொன்னாரு, இறங்கிடுச்சு இல்லையா? சூரியனே நீ 1000 மேலும், சந்திரனே நீ கிபியல் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லு என்று பைபிள் சொல்லப்பட்டது. ஊழியக்காரருடைய இந்த சொல் கேட்ட நாளை ஒத்த வேறு நாள் இல்லை என்று பைபிள் சொல்லப்பட்டது. நம்ம சொல்ல கூட சில நாள் கேட்கணும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய சொல்லை கர்த்தர் கேட்கிறவர், ஊழியக்காரருடைய சொற்படி கர்த்தர் செய்கிறவர். அடுத்தது, மிகவும் பெரியவனாக மாற்றுகிறவர். உங்களில் ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதுதான் நம்முடைய நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்குது. அவனை பெரிய கனமானவாய் மாற்றுவார், பெரியவனாக மாற்றுவார். உயர்ந்த பொசிஷன். நான் சொல்றேன், ட்ரம்ப், ரொனால்ட் ட்ரம்பை விட நம்ம மேலான பொசிஷன் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மேலான அதிபர்களை விட நம்ம மேல, அவங்களுக்கு சாத்தான் பயப்படாது, நமக்கு சாத்தான் நடுங்குவோம். அவர் சொன்னா, பவுல தெரியும், இயேசு தெரியும், நீ யாரு? நம்ம பற்றி சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ இன்னார் என்பதை, நாம் யார் என்பதை யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்ல பாருங்களா, அந்த நரிட்ட போய் சொல்லி சொல்ல பார்த்தீங்களா யோவான்? ஸோ இல்லையா, நரின்னு சொல்ல வேண்டிய தைரியம் வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தினான். யாரு தைரியம் வந்துட்டான்? சவுல். நம்ம அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டியவர்கள், அவங்களை அடிபணிச்சு போக வேண்டியவர்கள் அல்ல. ஊழியக்காரர்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கு போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் என்ன இடத்துல கூடாந்தாலும் பரவாயில்ல, என்ன நீங்கள் அடியோடு பகைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றது நான் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பாரு. நான் உன்னை இத்தனை கிலோமீட்டர் தள்ளி உன்னை கொண்டு போய் அங்கே போய் என்னத்தை பேசிட்டு வந்து என்ன கேட்பாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு போராட்டம் வேண்டாம், ஜெபம் போதும். ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, ஜெபம் போதும். சிலர் ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. நாங்கள் ரோட்டில் போய் முழங்கால் ஜெபம் பண்ணுறோம். சரியா, ரோட்டில் போய் நாங்கள் முழங்கால் போயிட்டு ஜெபம் பண்ணுறோம். பரவாயில்ல, இருந்தாலும் அதை ஏன் ஒரு போராட்டமாக நம்ம அதை கொண்டு போகிறோம்? நம்ம இங்கிருந்து ஜெபிச்ச ஜெபத்துக்கு வல்லமை, ஜெபம் கேட்டு அற்புதம் செய்கிறது தான் இன்னும் மிராக்கள். அதுக்கு தான் சாத்தானுக்கு பயங்கர அடி. அங்கே போயில்லை, அவன் இடத்துல போயில்லை, நம்ம இடத்துல போய் இங்கே இருந்து அடிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் போக வேண்டியதான், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சில நேரத்தில் சூழ்நிலைகள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். பவுல் ஊழியத்தை பார்த்தாலும், பேதுருடைய ஊழியத்தை பார்த்தாலும், அவர்களை கொண்டு போன விதங்கள் வித்தியாசமானவைகள். அவர்கள் அங்கே போய் ஜெபித்தார்கள், உண்மைதான். அங்கே போய் போராடவில்லை. ராயன் போய் ராயனை விடுவீங்கன்னு கேட்கல. புரிஞ்சுதா? எங்க விட்டுட்டாலும் ஜெபிக்க தான் செய்யணும். நம்ம டியூட்டி ஒழுங்கா செய்துட்டே இருக்கணும். தானியேல் 3 வேளையும் கரெக்டாக தவறாமல் ஜெபிக்கணும். நம்முடைய டியூட்டி எங்கே போட்டாலும் இந்த டியூட்டி கரெக்டாக இருந்துட்டு இருக்கணும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் காலையில் சாயங்காலம் ஒழுங்காக அந்த டியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்கே பஸ்ஸில் போனாலும் சரி, நேற்று பஸ்ஸில் வந்தால் பக்கத்தில் பார்த்துட்டே இருந்தாங்க. சவுண்டு நல்லா பயங்கரமாக கேட்குது, மாதிரி குறைச்சாலும் சவுண்டு வருது. எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் மட்டும்தான் என்னால் பண்ண முடியல, ஏன்னா அங்கே டவர் கிடைக்காது. வேறு எங்கே போனாலும் நாங்கள் அந்த ஜெபம் கரெக்டாக நடக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலைகளை போட்டு ஜெயிலில் போட்டாலும் அங்கேயும் ஜெபம் பண்ணலாம். அங்கேயும் நிறைய ஆத்துமாக்கள் இருக்குது தாராளம். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கிடையாது. எந்த சூழ்நிலையோ, சில இடங்கள்லாம் போன ஊழியத்தில் போன ஒரு 10 வருஷம் முன்னாடி தூத்துக்குடி ஊழியத்துக்கு போகும்போது அந்த பாத்திரம் பேரண்ட்ஸ் 3 நிமிஷம் தான் நான் ஃபேனோட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையில நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் என்ன சொல்றேன், இவன் இனிமேல் போக மாட்டீங்கல்ல, எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன அப்படி யாராவது ஒரு ஊரை வைக்கிறது தொடங்கினா எனக்கு நம்பர் கொடுத்து கான்டக்ட் பண்ண சொல்லுங்க.
அப்படி ஊழியர்கள் தேவையில்லை. தேவ சமூகத்திலிருந்து முழங்கால் ஜெபிக்கிறத விட வேற என்ன செய்யும்? இங்கிருந்து தான் நம்ம வந்து சாத்தான் அடிக்கணும். இங்கிருந்து தான் ஏவுகளை ஏவி விடுவோம். சிவமந்திர ஏவுகளை ஏவி விட்டு அங்கே அடிக்கும். எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் முதலமைச்சரே போய் அடிக்கும். அவன் மைண்டில் போய் அடிக்கும். ஆர்டர் பண்ணு, ஆர்டர் பாஸ் பண்ணு. நம்ம எப்பவுமே வாழை தான் பிடிச்சிட்டு இருக்கோம், தலையை பிடிக்கும். இனி வாழை பிடிக்கக்கூடாது, தலை மேலே இருக்கு. வாழை போய் பிடிச்சிட்டு என்ன செய்ய முடியும்? இவங்கெல்லாம் வாழு, உலகில் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வால் போன்றவர்கள். நம்ம பிடிக்க வேண்டிய தலையை பிடிச்சிட்டோம். அங்கேருந்து கமாண்ட் வரும், ஆர்டர் அங்கேருந்து வரும், ஆர்டர் ஜியோ அங்கேருந்து பாஸ் ஆகி வரும். ஹல்லேலூயா. இதை கேட்கறது மட்டுமல்ல, நீங்கள் செய்யுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய மூலமாக செய்வாராக. அவங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஊழியக்காரர்கள். நம்ம சில ஆசீர்வாதம் நம்ம ரெண்டாக சொல்கிறேன். அதுக்குள்ள நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஊழியக்காரர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நம்ம பரிசுத்தத்துக்கு புறம்பான காரியங்களில் தலையிடக்கூடாது. அதை என்ன சொன்னேன், பிழைப்புக்கு எடுத்த காரியங்களை தலையிடக்கூடாது. எந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக யார் அவங்க வந்தாலும் அவங்கள வந்து இயேசு பற்றி சொல்லி அனுப்புங்க. நான் எப்படி தான் இப்போ அனுப்பிடுங்க என்று சொல்லி வருவாங்க. கால் பண்ணாங்க, ஐயா அந்த பிஸ்னஸ் பேங்க்லேருந்துலாம் நிறைய கால். இன்னும் ஐயா வரும்போது கூட அங்கேருந்து கால் வருது, HDFC பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் தரேன் ஐயா வைங்க, நான் இப்போ பேசுகிறேன். நீ அந்த நம்பர் கூப்பிட்டுட்டு லோன் கொடுக்குறதில்ல, ஆர்டர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும். இல்லையா? ஸோ உங்களை யார் உங்களை இழுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு இழுத்து போட்டோம். அதுதான் இஸ்ரேல். புரியுங்களா? நம்மளை இழுத்து போடணும்னு நினைக்கிறாங்க, அங்கே பிஸ்னஸை கொண்டு போட்டு இன்வால்வ் பண்ண வச்சு நம்ம நஷ்டப்படுத்தி நம்மளை ஏமாற்றி நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிந்து எல்லாம் விட்டுட்டோம். கடைசியில் இருக்கிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வாங்கக்கூடிய கூட்டங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறார். அல்லையா? சின்ன மீன் அப்படியே போட்டு அப்படியே பெரிய மீன் போட்டு கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பேசலாம் டைம் இல்லை, நம்ம நேரம் ரொம்ப போய் கொண்டிருக்கிறது. கடைசியில் வந்துட்டோம். ஒரு ஊமை பார்க்கணும். ஆண்டவர் இந்த ஊழியக்காரங்களை பற்றி ஒரு ஊமை பற்றி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பரிசுத்தம் என்றால் அவனுக்கு ஏன் உங்கள் கந்தையானாலும் கசிக்கட்டு. ஊழியக்காரங்க ட்ரெஸ்ஸு நல்லா சுத்தமாக போகணும். நான் தான் முதல்ல கேட்டேன், யாராவது விசுவாசிகள் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதனால ஃப்ரீயாக பேச முடியும். ஹல்லேலூயா. நல்ல ட்ரெஸ். நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட சொல்லலை. நான் என்ன போட்டு ட்ரெஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக கிடையாது. காஸ்ட்லியான ட்ரெஸ் நீங்கள் போட்டுறதை விட இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா அலசி நல்லா ஆன் பண்ணி நீட்டாக போகணும். நம்மளை அதையும் பார்ப்பாங்க. நம்ம நிலைமை நம்ம ஒரு மாதிரி அழுக்கு பண்ணிட்டு சொல்லுவது நினைப்பு நம்ம ரொம்ப அப்படி போனால் கொஞ்சம் இறங்கி காணி கொடுப்பாங்க. நம்ம பிச்சைக்காரன் போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் நான் பிச்சைக்காரன் சொன்னேன். நம்ம தெய்வத்துடைய ஸ்தானாதிபதினா தெய்வத்துடைய ஸ்தானங்களை நிமிர்ந்து போகணும். தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணணும். முடிஞ்ச மேலே கழுத்தான போகும், இல்லை ஷூட் பண்ணி கொள்வான். ஷூட் பண்ணி கொள்றது நான் ஊழிய செய்திருக்கிறேன். ஆமாம், 2 பாய்களை போட்டிருப்பாங்க. பீகார் ஊழியத்தை பற்றி கேளுங்க. நக்சலைட்டில் இருக்கக்கூடிய இடம் பீகார். 2 பாய்களை துப்பாக்கி போட்டிருப்பான். அவனை போலீஸார் ஒன்றும் பண்ண முடியாது. லைசன்ஸ் ஹோல்டர். நிறைய MLA போலீஸ்களெல்லாம் சுட்டு தள்ளியிருக்காங்க. அவங்க நிறைய. நாங்கள் இருக்கும்போது 2019 இருக்கும்பொழுது கேள்விப்பட்டேன். நான் இருக்கிறதும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு MLA இந்த காரில் போனவங்களும் அவங்க பையன் எல்லாரும் சேர்த்து ஷூட் பண்ணிட்டாங்க. சுற்றி வச்சு அப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கிறோம் பாருங்களா, மரணத்தோடு எப்படி போராடணும் ஊழியம். ஸோ இந்த மாதிரியான எந்த களத்தில் கை கத்தி வச்சாலும் தெரியும், நம்ம ஊழியக்காரங்க எதுக்குமே பயப்படாது. இதை விட நமக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்குமே தவிர டீ ப்ரொமோஷன் ஆக போகிறது இல்லை. அப்படியே களத்தாக இருந்தாலும் அடுத்த ப்ரொமோஷன் தானே ஆகுது, டீ ப்ரொமோஷன் இல்லையே. இங்கே தமிழ் நம்ம அங்கே நல்லா தான் இருக்க போகிறோம். ஆனாலும் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றிட்டு தான் போகணும். நான் அதை தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை, நான் சீக்கிரம் போகிறது சந்தோஷம், ஆயிலும் நீர் என்னை கொண்டு என்ன ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதான் நான் அங்கே போயிட்டு நினைச்சிட்டு கூடாதப்பா, அங்கே போயிட்டு திங்க் பண்ணிட்டு கூடாது. ஐயோ அதை செய்தேன் இல்லை இதை செய்தேன் இல்லை. அலையா நான் நிறைவாக போனேன். அதை தான் ஆண்டு பண்ணுறது. அங்கே போயிட்டு கடைசியில் நான் அதை செய்யலையே, இன்னும் கொஞ்சம் ஆயுசு வந்தால் ஆண்டவரை அங்கெல்லாம் போயிருப்பேன், இன்னும் அங்கே போய் ஜோம் பண்ணக்கூடாது. அலையா இங்கேயே பண்ணி முடிக்கணும். அதான் ஊழியத்தில் நிறைவேற்றுகிறது. இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது சொல்லி தான் நம்ம ஒப்பு கொடுத்தாரு. தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகள் நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்குற ஊழியம் தான் செய்யணும். நம்ம விட்டு ஆவி ஈஸியாக போகக்கூடாது. நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். ஸ்தேவான் ஆவியை ஒப்பு கொடுத்தான். அதான் கரெக்டான ஊழியம். இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரியான அறகுறையா
அது சரியான ஊழியம் நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்காமல் செய்ய மாட்டார்னு வேதம் சொல்லுது. ஊழியக்காரனுக்கு அறிவிக்காம அவர் ஒரு காரியம் செய்ய மாட்டார். இல்லை ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. நேரம் இல்லை. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம கூடுமான மட்டும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கூடுமான மட்டும் நான் சமாதானமுடையவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்தில் ஊழியக்காரங்களோடு சக ஊழியக்காரங்களோடு நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். எந்த சூழலில் நம்ம ஊழியக்காரங்கள் மாறி மாறி பகை கசப்பு இருக்கவே கூடாது. நம்ம சபையிலிருந்து ஆத்துமார்களை திருட்டு போனாலும் மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வைக்க அது நீங்களாக இருந்தால், நீங்கள் ஆண்டவருக்குள்ள சரியா கரெக்டாக இருந்தால் எத்தனை போனாலும் மறுபடியும் 10 மடங்காக கொண்டு வருவார். அதுதான் யூதன். 1 போனால் 100 கொண்டு வரதான் தான் யூதன். கைத்தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. 1 போச்சா 100 கொண்டு வாங்க. அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given this authority. அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ நல்ல ஆத்மா சபையில் முக்கியமாக இருக்கிற ஆத்மா தான். ஆமாம், சாத்தம் மெயினாக தான் தூக்கும். சாத்தானுக்கு ஒரு மாதிரி பட்ட தேவை கிடையாது. முக்கியமாக இருக்கிற மெயின். என்னுடைய சிறுவர் ஒழித்துல எப்படி தான், சிறுவர் ஒழித்துல நாங்கள் சோர்ந்து போவோம். சில ஆண்டவரை இனிமேல் வேண்டாம் அந்த முடியும். ஆண்டு சொல்லிட்டார், நீ நரைச்சி நிறமுடியாயி, ஹல்லேலூயா, நீ கலராயி வர்ணனையை சிறுவர்களை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த முடியெல்லாம் எனக்கு டைரி சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்தந்த வயசில் அந்தந்த ஆட்களுக்குன்னு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். நான் போய் ஏமாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. சிறுவர் ஒழித்துல இப்படி போய் இருந்தால் பிள்ளைகளும் பயந்து ஓடுங்க. இல்லை, சிறுவர் ஒழித்துல இப்படி போய் இருந்தால் 4 பிள்ளைகள் ஓடி வருவாங்க. தாத்தா டான்ஸ் ஆடுற பாருங்க. ஹல்லேலூயா. புரியுது? அப்படி மாற்றி அடிக்கணும். ஆமாம், சாத்தான் சில டெக்னாலஜி கொண்டு வருவான். நீ அதை பண்ணு, டைஜடி உனக்கு அப்படி பண்ணு, அதெல்லாம் சாத்தானுடைய டைரக்ஷன். நம்ம போட நம்ம பைபிள் என்ன சொல்லுது? ஒரு முடியை உனக்கு கற்பாக்க உன்னால உண்மையாக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் சில வசனங்களை சொல்லும் பொழுது இதில் யாரையுமே புண்படுத்துறதுக்காக இல்லை. ஆவியான அப்படியே நான் மனசில் அப்படியே வந்துட்டே இருக்கேன், நான் பேசிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஐ ஆம் த மைக், ஒன் ஆஃப் த மைக்ஸ். ஓகே. ஸோ இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுற்றி அடிக்கணும். பாளையம் இறங்கி சத்துருவை சுற்றிலும் மதில் போட்டு பாளையம் இறங்க வேண்டும். பாளையம் இறங்குங்க. அந்நிய அக்கினியை கொண்டு வராத கூடாது. ஊழியக்காரன் அந்நிய அக்கினிக்கு இடமில்லை. வேற எந்த அக்கினியும் மற்றவருடைய ஆலோசனைகளை கொண்டு வரக்கூடாது சபையில. தயவு செய்து மற்றவருடைய ஆலோசனைகளை கொண்டு, ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை காதுள்ளவன் கேள்வி கிழவன். நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள் எல்லாமே நான் ஊழியக்காரன் படிச்சிருக்க ஸ்பெஷாலிட்டி. சில ஸ்பெஷாலிட்டி சொல்லுவேன், சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னும் அப்படி வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பீங்க. என்ன ஸ்பெஷாலிட்டினா, உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள். 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்தின் நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். We are the judges in the world. நம்ம ஜட்ஜா இருக்கும்போது நம்ம விசுவாசி போய் கோர்ட்ல போய் நிற்க கூடாது. இன்னைக்கு நீங்க சொல்லி விசுவாசியா ஊழியக்காரன் போய் நிற்கிறான். ஊழியக்காரன் வேற வேற கோர்ட்ல போய் நிற்கிறான். ஸோ அப்படி கிடையாது. உண்மையாக ஊழியம் செய்யறவங்க அப்படி நிற்க மாட்டாங்க. உண்மையாக ஊழியம் செய்யறவங்க, ஆண்டவர் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க வேற எந்த பிழைப்புக்கு அடுத்த காரியத்திலும் தலையிட மாட்டார்கள். அதெல்லாம் பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள். அவர்கள் ஊழியத்தை காக்க வேண்டும். நெகேமியா அலங்கத்தை பாதுகாத்து, அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? பாதுகாக்கிற பணி நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இனி நம்ம நேரம் ஊமைக்கு நிறைய போக போகிறோம். இன்னும் 15 நிமிஷம் தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ள அந்த ஊரை போய் பார்த்து முடிய போகிறோம். ஹல்லேலூயா. முடித்து நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஐயா உங்களை நடத்த வரேன். இப்பொழுது நம்ம ஊமை வாசிக்கலாம். இந்த ஊழியக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது கிறிஸ்துவ மதத்தை பிள்ளை ஒரு ஊமையும் ஒரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். அந்த சீசர்கள் ரொம்ப தரித்திரத்தில் நடந்தாங்க. தரித்திரம்னா பணம் கட்டவே இல்லை, வரி கட்டவே முடியலை. வரி பணம் செலுத்த முடியாமல் இருந்த கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்றார்கள்? இந்த தகவல் இயேசுல கொண்டு வராங்க. அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? மத்தேயு 19:24 வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு 19:24. ஊழியக்காரர்கள் சில டெக்னாலஜி தருவார், சில மெத்தடாலஜி தருவார். அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிளஸிங் உண்டு. இல்ல மத்தேயு 19:24 அந்த 17 சரி 19 மத்தேயு 17ஆம் அதிகாரம்
27 நினைக்கிறேன். வாசிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடவராதபடிக்கு ஆ. கடலுக்கு போய் தலைவரையா நிறுத்தி வாசகம். கடலுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். சில காரியங்களை போகணும், சில காரியங்களை ப்ரொசீஜர் பண்ணுவார். இங்கே ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குறாரு. என்ன ப்ரொசீஜர்? ஆண்டவர் வரி பண்ணா டைரக்டாக சொன்னாரே எடுக்க முடியும். சில ப்ரொசீஜர், சில காரியங்களை சில ப்ரொசீஜர் பிடிச்சிருக்கிறார். கடலுக்கு போனா, கடல் என்று சொன்னால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீ அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற அந்த தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும். அப்ப நீ எங்க போகணும்? ஜனங்கள் மத்தியில் போ. உனக்கு குறைகள், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய காரியங்கள் கைப்பிடி வர பண்ண வேண்டுமா? நீ முதலாவது ஜனங்கள் மத்தியில் போ, தூண்டில் போடு. தூண்டில் என்றால் ஜபம் என்கிற தூண்டிலும் வேதவசனம் என்கிற நற்செய்தி, காஸ்பல். நீ கிராமங்களில் போ. நீ வேற, நீ லோன் கடைக்கு போகாத, வட்டி கொடுக்குற போகாத, பேங்க் லோன் கிடைக்கிற போகாத, குழு லோன் கிடைக்கிற போகாத, எந்த லோனுமே வேண்டாம். நான் பேங்க்ல வந்து கரெக்டாக அது பண்ணிட்டு இருக்கிறதால அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், நம்மளை பிடிச்சி மாட்டி போடாது. இல்லையா? உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரேன், அந்த இது தரேன், இது தரேன், ஒன்றும் வேண்டாம், நான் ஒதுக்கி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறோம். இல்லையா? அப்படி உங்களை என்ன செய்யுதுன்னா, போக வேண்டிய இடம் ஜனங்கள்கிட்ட போ. அங்கே கடல் போல ஜனங்கள் இருக்கிறாங்க. வட இந்தியாவிலெல்லாம் கடல் போல நடக்குது, ஒளிஞ்சியது. அங்கே போய் என்ன செய்யணும்? தூண்டில் போடுங்க. ஜபம் பண்ணி, ஜபம் என்கிற சுவிசேஷங்கள் தூண்டில் போட்டு அதில் முதல் அகப்படுற மீனை பிடித்து. அப்போ நீங்கள் சுவிசேஷம் போடும்போது கண்டிப்பாக ஒரு மீன் வரும். அது ஆண்டவரே அந்த மீனை கரெக்டாக உங்களுக்கு தருவார். அந்த மீனுக்கு வாயை திறக்க வேண்டியது உன் வேலை. அந்த மீன் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். புரியுதா? அந்த விசுவாசி அப்படியே நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ண அந்த ஆத்மாவை நீ துதிக்க வைக்க வேண்டும், நீ வாயை திறக்க வைக்க வேண்டும். திறக்க வைக்கும் பொழுது சில டெக்னாலஜி சொல்லி தரேன். பார்த்தீங்களா? நீ வந்து வரி பணம் கட்ட முடியலன்னு நீ இங்கிருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சு. பார்த்தா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே காகத்தை அனுப்பிவீரா, ஜெபம் மட்டும் பண்ணா போதும், அது கிரியை செய்யணும். இன்னைக்கு 15 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு ஒழித்து போகாமல் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுக்கல. ஆண்டவர் ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாரு. நீ குலமங்கம் புறப்பட்டு போய் சர்வ சுவிசேஷங்கள ஏற்கனவே சொல்லியாச்சா? இவன் அழைப்புக்காக ஆண்டவரே நீர் எப்படி அழைப்பார்? இந்த வழியாக வந்து அழைப்பாரா? சொப்பனத்தில் அழைப்பாரா? இப்படி கேட்டு நம்மை ஏமாத்திட்டு இருக்கிறோம். இது சாத்தம், இதுவும் ஒரு தந்திரம். சில சிஸ்டர் சொல்லுவாங்க, ஆண்டவர் கேட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் காட்டவே இல்லை. எப்படி காட்டுவார்? எப்படி காட்டுவார்? நானும் யோசிப்பேன். நான் சின்ன வயசுல யோசிப்பேன், எப்படி காட்டுவார்? அப்புறம் நான் இந்த வசனத்தை காட்டிட்டாரு ஏற்கனவே. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உண்மையில பரிசுத்த ஆவியானவனை சகல சத்தியத்தில் நடத்துவான். ஸோ இதை விட்டுட்டு போய் நம்ம வந்து அங்கேயும் ஆலோசனை கேட்டுட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ கடைசி என்ன சொன்ன? அப்போ நீங்க மற்ற விசுவாசிகளுடைய வாயை திறந்தாலே போதும், உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்க வாயை திறந்து துதிச்சுட்டாங்கன்னா போதும், ஆண்டவர் அங்கிருந்து அப்படியே ப்ளீஸ் ஆயிடுவாரு, அந்த சர்ச்சுக்கு பிளஸிங்கை கொண்டு வருவார். அப்போ நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், புறப்பட்டு போகணும். போங்க. நீ இருக்கிற இடத்துல சில 10 விசுவாசி 100 விசுவாசி வந்த உடனே திருப்தி ஆயிடுவாங்க. திருப்தி ஆகாத. எதுக்கு திருப்தி? 100 விசுவாசி போதுமா? அப்புறம் அவ்வளோ போக மாட்டாங்க. அப்புறம் விசிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிராம ஊழியம் கிடையாது, ஆஸ்பத்திரி ஊழியம் கிடையாது, எந்த ஊழியம் கிடையாது. அப்புறம் உட்காந்துருவாரு. அப்புறம் அப்படி எல்லாம் படுத்தலாம், அப்படி கொடுத்து கடைசி திரும்ப முடியாது. இல்லையா? அப்படி கிடையாது. மூச்சு போகிறவரை ஒளிஞ்சிடணும். அவன் நம்ம ஒளிச்சதுன்னா சாத்தான் போய் ஒளிச்சு வச்சிருப்பான். நம்ம ஒளிச்சல யார் ஒளிச்சுவான்? சாத்தான். நம்ம தான் இடம் கொடுக்கணும். நம்ம கையில கொடுத்த தேசத்துக்கு சொந்தக்காரர் நம்ம பர்மிஷன் இல்லாம சாத்தான் நுழையவே கூடாது. நமக்கு அதாரிட்டி, காடுகஸ்க்கு வந்து அதாரிட்டி கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவ மத்தியோட பிள்ளைகளே, அப்ப என்ன செய்யணும்? கடலில் போய் தூண்டில் போட்டு சுவிசேஷம் ஜபத்தின் மூலமாக ஜபம் பண்ணிட்டு போனோம். போட்டு அது கண்டிப்பாக ஒரு மீன் அகப்படும். நீங்கள் குளித்து போய் என்னையாவது ஆத்மா ஆதாயம் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை. அந்த ஆத்மா அதை சபையை கொண்டு வரும். அவன் கொண்டு போட்டு அதை மாயை திறக்க வச்சுட்டு அங்கே வெள்ளி பணம் காண்பாய். இதுதான் மிராக்கிள்.
இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தோட வழியை சொல்லி வந்திருக்கிறார். அங்கே உனக்கு சீசர்களுக்கு தான் அந்த வழியை ரகசியத்தை வெளிப்படுத்துவார், வழியை கொடுத்தார். நீ நினைச்சுவாய், காண்பாய், உனக்கு வெள்ளி பணம் கிடைக்கும், தேவையான பணம், தேவையான கருள் உனக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊரில் அது எப்படிப்பட்ட மீனுக்கு வயிற்றுல வள்ளி பணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். நமக்கு தெரியல. நமக்கு ஜெபிக்க தெரிஞ்சால் போதும், சுவிசேஷம் போட தெரிஞ்சால் போதும். வாயை திறந்த மட்டும் நம்ம வேலை. வெள்ளிப்பணம் மீனை கொண்டு வரது அவருடைய வேலை. இல்லையா? வெள்ளிப்பணம்னா பெரிய பெரிய ரிச் மேனெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவார். பெரிய மீன், பயங்கரமான மீனெல்லாம் கொண்டு வர போகிறார் உங்கள் ஊழியத்தில். நீங்கள் இனிமேல் வேறு யார்ட்டையும் போய் நினைச்சிருக்கீங்க, ஸ்பான்சர் பண்ணுவீங்களா, எனக்கு மாதம் தோறி அனுப்புவீங்களா கேட்கண்டா. இல்லையா? உங்கள் விசுவாசிகளை வச்சே உங்களை போசிப்பார். ஊழியக்காரன் தான் மற்ற 12 கோத்திரத்தை விட யாரு பெரிய கோத்திரம்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கில் நிறைய புலிகள் இருக்கு. எல்லாரும் 10 ஒண்ணு கொடுத்தா இவருக்கு எத்தனை போடுது? 11 மடங்கு வருது. நல்லா கணக்கு வீட்டில் போய் நல்லா போட்டு பாருங்க. எல்லாரும் 10 ஒண்ணு கொடுத்தா இவருக்கு எத்தனை மடங்கு? 11 மடங்கு. அப்ப யாரு கிரேட்? விசுவாசியோட வாயை திறக்க வச்சாதான் நடக்கும். விசுவாசிகள் வாயை திறக்காம இருந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காது. விசுவாசிகள் நல்ல வாயை திறந்து வசனத்தை கேட்கணும், வசனத்தை போதிக்கணும். துதிச்ச மட்டும் போதாது, அந்த விசுவாசிகளும் வசனத்தை சொல்லணும். ஒரே ரோமே பார்த்து டைம் இருக்கா? பரவாயில்ல, பார்த்து முடியப்படும். மத்தேயு இப்போ வாசிங்க, மத்தேயு 19:24. சில காரியங்களை இயேசு சொல்லும் பொழுது ஓமைகளாக சொல்லுவார். சில காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓமைகளாக தான் சொல்லுவார். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. எளிதா இருக்குமா அரிதா இருக்குமா? சிலெல்லாம் கேட்டால் அரிதா இருக்குன்னு படிச்சுட்டாங்க. அரிதா இல்லை, எளிதா இருக்கும். சரி, இங்க பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் யாருக்கு சொன்ன தெரியுமா? ஊழியக்காரன் யாரு? பைபிள்ல வந்து ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா? நிறைய சொல்லுவாங்க போக முடியாது. போக முடியாதுன்னா பரலோகம் காலி, எம்டி. ஆபிரகாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே வச்சுதான். பூமி தாங்க கொள்ளாம இருந்தது. ஈசாக்கு சொல்றான், நூறத்தனை ஆசீர்வாதம் கிடைச்சு சொல்றான். யாக்கோபு சொல்றான், போதுமானதெல்லாம் வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்றான். நம்ம ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபுமான தேவனை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். வேற யாரும் நம்ம ஆராதிக்கல. அந்த தேவனை தான், அந்த தேவனை உங்கள் சொந்த தேவனாய் ஆராதித்தால் ஆசீர்வாதங்களை பெய்யுமே. ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துல போவாங்க. ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துல போக முடியாதுன்னா பரலோகம் சும்மா என்ன பாருங்க. யோபு ஐஸ்வர்யவான், தாவீது எடுத்துட்டு வாங்க அப்படி. சவுல், பவுல் கப்பல் என்னெல்லாமோ சென்று வச்சு பயங்கரமா எல்லாமே. பேதுரு 2 போட்டு வச்சிருந்தான், ஒரு போட்டுக்கு 1 கோடி. இப்போ அப்ப எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் தான். அநேகர் எடுத்திருக்கிற ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நீங்க ஐஸ்வர்யவான்கள் தான். ஒத்துக்கொள்றீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கத்திர ஐஸ்வர்யவான்கள் தான் வச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட இல்லாத 2 இருக்கு, 2 உங்கள்கிட்ட இருக்கு. ஆமென். ஏதோ ஒன்று உங்களுக்கு தந்துக்கிறோம். அந்த ஆயுத கண்டுபிடிக்கணும். அப்போ ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இருக்கும். இப்போ ஒட்டகத்தையும் ஐஸ்வர்யவான்களையும் கொண்டு வரணும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஐயா சொன்னாங்க முதலே. என்னுடைய செய்தியுடைய சாராம்சமே தேவனுடைய ராஜ்யம் தான். கடைசியில் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் உங்களை படிப்போம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் ஆக்கலாம். உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷம் அதிகமாக போதிங்க. என்ன சுவிசேஷம் போதிக்கணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் போதிக்கணும். சும்மா உள்ள கட்டத்துக்கு சொல்லக்கூடாது. தயவு செய்து ராஜ்யத்தை பற்றி 4 வார்த்தை சொல்லுங்க போதும். இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் போல உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் பிரசிக்கப்படும். அப்போ ராஜ்யத்தை பற்றி தான் சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனேன்னா ஐஸ்வர்யவானால போக முடியும்னு சொல்லல. அதுக்கு அவங்க ஓமை சொல்றாரு. என்ன ஓமைன்னா, ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது. ஒட்டகம் ஊசியின் காலில் நுழையுமா? ஒட்டகத்தை முடி கூட நுழையிறது கஷ்டம். எங்கள் ஊருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஊசி உண்டு. ஐயாவும் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊசி வந்து சின்னதாக இருக்கும். உங்கள் ஊரில் ஊசி பெருசாக இருக்குமா? உங்கள் ஊசி எல்லாம் ஒரே அளவு தானே? கொஞ்சம் பெரிய சாக்கு ஊசி ஒரு அளவு பெருசாக இருக்கும். சாக்கு தைக்கிறது. வேற ஏதாவது ஊசி ஏதாவது உண்டா? அங்கே வாழப்பாடி, சேலம், ஆத்தூர், சின்ன சேலம். சரி, அப்போ அங்கெல்லாம் வேற ஊசி எல்லாம் ஒரே ஊசி தான் இல்லையா? நான் 17 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும்
இந்த ஒரு ஊசி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஊசி. இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஊசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊசி, மலைப்பாடில் ஊசி. ஆனால் இயேசு சொன்ன ஊசி இது இல்லை, எருசலேமில் உள்ள ஊசி. அப்படி நம்ம எருசலேமில் உள்ள ஊசி என்ன அப்படி என்ன வித்தியாசம்? ஒட்டகம் நுழையுமா? நம்ம ஊசியில் ஒட்டகம் முடி கூட நுழையாது, ஆனால் இயேசு சொன்ன ஊசியில ஒட்டகம் நுழையும். மேஜிக் நம்ம பண்ணணும். என்னடா இயேசு சொன்ன ஊசியில் அது எப்படி ஒட்டகம் நுழையும்? இயேசு சொன்ன ஊசி எதுன்னு பார்க்கலாம். சில சம்பவங்களை சொல்லி தான் அதுதான் இதுன்னு சொல்றாரு. அதான் ஓமை. புரியுதா? சில சம்பவம் கதை இல்லை, இமேஜினேஷன் அல்ல, சில உண்மையான சம்பவங்களை சொல்லி இதுதான் அதான் ஓமைன்னு. ஓமை அணி படிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு இஸ்ரேலில் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கேருந்து நீங்கள் டூர் போகலாம். விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் போகிறோம். அப்படியே எருசலேமில் வாங்க. மேலே வந்து அப்படியே மெயின் வாசல் இருக்குது, பெரிய ஒரு வாசல். அந்த பெரிய வாசல் இப்போ தலை வாசல். என்ன வாசல்? அதில் ஒட்டகம் ஈஸியாக போகும். அது குனியண்டா நெழுமண்டா ஒன்றும் சேண்டா அழகாக அது ஹைட் உள்ளது, பயங்கர ஹைட்டு. வாசல் அந்த அளவு தான் இருக்கும், பயங்கர ஹைட்டு. எருசலேம் வாசல் என் நெட்டில் போட்டு பாருங்கள், பெரிய வாசல். அப்போ அதோடைய போகும். 6 மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க அந்த வாசலை. அவங்களுக்கு டியூட்டி 6 மணிக்கு கரெக்டாக ஆட்டம் லாக் ஆகும். அதன் பிறகு பக்கத்தில் ஒரு வாசல் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் எல்லாம் பெரிய கேட் இருக்கும் வண்டி போகிறதுக்கு, சின்ன ஒரு கேட்டு நம்ம மக்கள் போயிட்டு வர்றதுக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன கேட் வச்சுருப்பாங்க. அந்த கேட்டுக்கு பேர் தான் ஊசியின் காதுன்னு பேர். இப்போ உங்களுடைய அறிவு கண்ணு திறந்துதா? இத்தனை நாள் நான் ஊசியின் காதுன்னு நான் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். மீனக வாயை பிளந்தது மாதிரி கர்த்தர் மனதை திறந்தான். கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளே, இப்போதான் ஊசியின் காதல் என்ன தெரிஞ்சு இல்லையா? இந்த ஊசியின் காதல ஒட்டும் போகுமா? போகும், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும். அதான் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 3 காரியங்களை 3 நிமிஷத்தில் பார்க்கலாம் இல்லையா? முதல் நிமிஷத்தில், 1 நிமிஷத்தில். முதல் காரியம் என்னன்னா, இந்த ஒட்டகம் என்ன செய்யணும்னா, தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யணும்? லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி, லக்கேஜோட போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போகணுமா? உங்களுக்கு தேவையில்லாத பாரம், கவலை, தேவையில்லாத பிரச்சனை, பாவம், அசுத்தம் எல்லாத்தையும் தூக்கி அந்த சைடில் வைப்பீங்களா? இதை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இதை நீங்கள் உங்கள் சபைகளை போய் சொல்லுங்க தைரியமா. நாளுக்காக நான் காப்பீடு சொல்றேன் அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இல்லை, சில விஷயங்களை கர்த்தர் ஆவியானவர் சில நபர்களை கொண்டு உங்களுக்கும் கொண்டு வருவார். இப்படி நீங்கள் உங்கள் சபைகளில் போய் நீங்கள் வித்தியாசமாக 39 ஊமை இருக்குது. கர்த்தர் சித்தமான நெக்ஸ்ட் முறை கற்றுக் கொண்டு வந்தால் ஊமைகளை பார்க்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஊமைகளையும் சில கருத்துக்களை ஆவியான வச்சிருக்கிறேன். உண்மை, அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். உண்மை சம்பவம் தான் பைபிள், கட்டுக்கதை புஸ்தகம் அல்ல இது, நாட் ஸ்டோரி புக். ஸோ கிறிஸ்டியன் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி ஒரு மனுஷன் அப்படியே நடந்து போயிடலாம். லக்கேஜ் தலையில் சாக்கும் கூட. அங்கே பக்கத்தில் ஒரு காலவண்டி வந்துட்டு இருக்கு. அவன் நிறுத்தினாங்க பாருப்பட்டு, ஐயா இந்த காலவண்டி யாருக்கு பாருங்க. இவன் லக்கேஜ் தலையில் வச்சுட்டு அப்படியே இதெல்லாம் லக்கேஜ் கீழே இறக்கவே இல்லை. கொஞ்ச தூரம் போகும்போது பிள்ளைகள் விளையாடிட்டு கொண்டு வந்தாங்க. அவர் அப்படியே பார்க்குறாங்க. ஐயா ஐயா என்னாச்சு? நீங்கள் தலையில் லக்கேஜ் வச்சுருக்கிறீங்க, மாடு சுமக்குது. ஐயா பிள்ளைகளே என்ன தெரியுமா, நான் தான் சரி இந்த மாடு வந்து ஏற்கனவே ரொம்ப தூரம் நடந்து கஷ்டப்பட்டு இருக்குது, அதனால அந்த மாடு என்னையும் சுமந்து என் லக்கேஜ் சுமக்கிறாங்க, நான் தான் லக்கேஜ் சுமக்கிறேன். எவ்வளோ முட்டாள்தனம் இல்லையா? புரியல கிடையாது. ஐயா உங்களையும் லக்கேஜையும் யார் தான் சுமக்கிறது? மாடு தான் சுமக்கிறது. கீழே இறக்கி வைக்கின்றதானே தலையிலே வச்சுட்டு இருக்கீங்க. நம்முடைய பாரத்தையும் பாவத்தை எல்லாம் கலவரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார். நீ சுமக்க வேண்டிய தேவையில்லை, நீ அப்படியே இறக்கி வச்சிரு. கீப் அசைட், பாரதியில் இறக்கி வச்சிரு அவனுடைய சமூகத்தில். நான் போய் பாரத்தை சுமக்கிறேன்னா உங்களால் சுமக்க முடிய பாரத்தை தருவார்கள் இல்லை. அதுவா சில பாடுகளை, சில சிலுவைகளை, சில பாடுகளை நமக்கு தருவார். நம்மளால் சுமக்க முடிஞ்சதும் தருவார். எலிஜிபிலிட்டி ஒன்லி, நாட் எலிஜிபிள் அல்ல. ரெண்டாவது என்ன செய்யும் தெரியுமா? இந்த ஒட்டகம் குனிஞ்சு போகணும். எப்படி போகணும்? ஏன்னா இந்த வாசல் சின்னதாக இருக்கு. சின்ன ஒரு காலத்துல டோர் வச்சிருப்பாங்க வீடுகள். குனிஞ்சு போகணும். கோர்ட்டில் எப்படி போகிறது தெரியுமா? சர்ச்சில் எப்படி போவாங்க? என்ன பாரு அழகா பாரு. கோர்ட்டில் எப்படி போவாங்க? ஆண்டோட சமூகத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியில் கடவுள் வரணும். தாழ்மை, அந்த தாழ்மை மனத்தாழ்மை வேணும்.
சரி பிரகாரமா தாழ்த்தி, நீ எந்த அளவு தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஈஸியாக போகலாம். ஒட்டகம் தாழ்த்தும் பொழுது போகும். தேவையில்லாத தூக்கி தள்ளிட்டு வார்த்தையெல்லாம் இறக்கி வச்சா கண்டிப்பாக போக முடியும் ஒட்டகம். மூன்றாவது காரியம் அது முடிக்க போறோம், ஒடுக்கணும். ஒட்டகம் ஒரு நேரத்தில் 10 குடம் தண்ணி குடிக்கும். எத்தனை குடம்? 10 குடம் தண்ணி குடிக்கும். ஏன்னா அது பாலைவன கப்பல், அது பாலைவனத்துலாம் போகணும். அதனால் அது தண்ணியை நினைச்சோம் நிறைய லக்கேஜ், நிறைய வயரெல்லாம் பெரிய இருக்கும். அது எல்லாத்தையும் கொட்டிக்கு பாக தட்டி 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 நிமித்து நம்முடைய வாழ்க்கையில சில தட்டுதல் வரும். பக்கத்து வீட்டில் இருந்து குட்டுவான், நண்பர்கள் குட்டுவார்கள், பரியாசம் பண்ணுவான், நிந்திப்பான், அவமதிப்பான். அதெல்லாம் செய்யணும். தட்டுதல் வரும். திமையில் மானாய் பரதமேய்க்கு தட்டுதல் வந்தது. நீ இயேசுவை கூப்பிடுறியா? தட்டலாம் வரும். நீ இயேசுவை கூப்பிடும்போது தடைகள் வரும், பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில சந்திக்கும். அது எல்லாத்தையும் செய்யுது, எல்லாம் செய்யுது. அப்படி ஒட்டுக்கி தன்னை ஒட்டுக்கணும். ஒட்டுக்கிற ஊழியம் ஒட்டுக்கணும், சனத்தை ஒட்டுக்கணும். எந்த மட்டும் ஒட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா போக முடியும் தேவனுடைய ராஜ்யத்தில். ஒட்டுக்கணும், ஒட்டுக்கி 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 ஈஸியா போக முடியும். கண்களை மூடுவோம் ஆண்டவர் சமூகத்தில், கண்களை மூடுவோம். ஆண்டவரை ஊழியக்காரரை பற்றி, ஆண்டவர் ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்தை பற்றி, ஊழியக்காரருடைய என்னென்ன குணலட்சணத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரரை பற்றி ஒரு ஊமை மூலமாக ஐஸ்வர்யவான்கள் போக முடியும், தேவனுடைய பிள்ளைகள் போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யவானாக மாற்றி காட்டி தான் இந்த பூமியை விட்டு உங்களை எடுப்பான். உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றி காட்டுவது ஆண்டவருடைய திருவுள்ள சுத்தமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க, உண்மைதான். தீர்க்கதரிசி கூட வந்து கடன் வாங்கினா, எலிசா தீர்க்கதரிசி. சில நேரத்தில் சில கடன் வாங்குற சூழ்நிலை வந்தது, உண்மைதான். ஆண்டவர் கர்த்தர் உங்களை ரிச்சாக மாற்ற போகிறார். உங்களுக்கு வேண்டிய மீனை தரப்போகிறாரு. அந்த மீன் வாங்கி வரி பணம் கிடைக்க போகுது. அடுத்த கட்டமாக கர்த்தர் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக போகிறார். உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யமாக மாற்றி, ஆமென். என்னதான் இருந்தாலும் டிபெண்ட் அப்பான் காட், ட்ரஸ்ட் இன் காட். நீ எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனா அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தது. ஈசாக்குக்கு இருந்தது, ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருந்தான். யாக்கோபுக்கு இருந்தது, ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருந்தான். நம்முடைய பரதேசிகளாக சஞ்சரித்தார்கள். நம்ம இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் அதில் பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவர் மட்டும் டிபெண்ட் பண்ணட்டும். அவரை டிபெண்ட் பண்ணி அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி, ஆமென், அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி போகும் பொழுது அந்த சீயோன் மலையில 144 பேர்ல உங்களை ஒருவராய் கர்த்தர் நிறுத்துவார். அங்க நிற்பீர்கள், புது நாமத்தை தரிப்பார். உங்களுடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி புது நாமம் மற்றொரு புது நாமத்தை தருவார். உங்களை கர்த்தர் முத்திரை போடுவார், முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று சொல்கிறார் ஊழியக்காரர்கள். கர்த்தர் முத்திரை மோதமாக உங்களை வச்சு உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. God bless you.